வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பஜாஜ் NS200ல் கனெக்டிங் ரேடு சிலிண்டர் போர் நாய்ஸ் வருது. இதை எப்படி நம்ம நாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி எப்படி அதை ரெடி பண்ணுறோம் சொல்கிற வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு NSஓட இன்ஜினை டோட்டலாக பிரித்து கனெக்டர் முதல் கொண்டு சேஞ்ச் பண்ணி கிராங்க் ஷாஃப்ட் சேஞ்ச் பண்ணி போர் பர்சன் சேஞ்ச் பண்ணி ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு செக் பண்ணுவோம். வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஐட்லிங் நிற்கல, ஆஃப் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கடைன்னு ஒரு நாய்ஸ், அதாவது கனெக்டர் நாய்ஸ் தான் வருது. இதில் கனெக்டர் சுத்தமாக அடிக்குது. இதில் டெங்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், அது ஃபுல்லாக டோட்டலாக பிரிச்சுட்டு இன்ஜினை பார்ட்டாக பிரித்து எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அசம்பிள் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சீட்டு டேங்க் எல்லாத்தையும் கழட்டி வெளியே எடுத்துடலாம். Gracias. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு வண்டி பிரிச்சிட்டோம். டேங்க், கார்பரேட், ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லாம் ஊற்றுறோம். அடுத்து நம்ம கூலண்ட் ஆயிலை ட்ரைன் பண்ணிட்டு ரேடியேட்டர் ஆகணும். இன்ஜினால் ட்ரைன் பண்ணிட்டு சைலன்சர் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கூலண்ட் ஆயில் ட்ரைன் பண்ணுவோம். வாட்டர் பம்பு கீழே இருக்கிற இந்த 8mm போல்ட்டு லூஸ் பண்ணோன்னா கூலண்ட் ஆயில் கீழே இறங்கிடும். நம்ம ரேடியேட்டரோட கனெக்ஷன்லாம் கட் பண்ணிட்டு ரேடியேட்டரை தனியாக கழட்டி வெளியே எடுத்துருவோம். பார்த்தோன்னா இல்லை கூலண்ட் ஆயிலே இல்லை, கூலண்ட் ஆயிலே இல்லாமல் தான் ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கிளச்சு, ஹெட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு இன்ஜினை கீழே இறக்கிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேன்சாஃப்ட் போல்ட்டை கழட்டிட்டு ஹெட்டு போல்ட்டு 4 போல்ட்டையும் கழட்டிட்டு ஹெட்டு வெளியே எடுத்துடலாம். கேன்சாஃப்ட் போல்ட்டு 12 விட்டு போட்டு கேன்சாஃப்ட் போல்ட்டை கழட்டிடுவோம். அடுத்து டைமிங் செயின் டென்ஷனரை கழட்டி விட்டுடலாம். டைமிங் செயின் டென்ஷனரை வெளியே எடுத்துடுவோம். அடுத்து ஹெட்டில் வர டைமிங் செயின் வீலு, டைமிங் செயினை கழட்டி விட்டுருவோம். அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே ரொம்ப ஆயில் கட்டி போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சேரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஹெட் போல்ட்டை கட்டிடுவோம். நம்ம ஹெட் போல்ட்டை கழட்டி விட்டு என்ன பண்ணோம், ரைட் சைடில் இந்த ஃப்ளக் அப்போ எடுத்துகிட்டு ரைட் சைடு ஃப்ளக்கை கட்டிடணும். நான் இதை கட்டினா தான் வந்து அதாவது ஃப்ளக் ஸ்லீவ் வெளியே எடுக்க முடியும். ஃப்ளக் ஸ்லீவ் வெளியே எடுத்தால் தான் டைமிங் செயினை விட்டு வெளில வரும். இந்த ஃப்ளக்கை கட்டிடணும்.
பல்சரு, டிஸ்கவரு இந்த மாதிரி வண்டிங்கெலாம் இந்த மாதிரி தான் வரும். ஃப்ளக் ஸ்லீவ் இருக்கிற வண்டிங்களில் ஃப்ளக் ஸ்லீவ் கட்டினா தான் ஹெட் எடுக்க முடியும் வெளில. அடுத்து இந்த ஸ்லீவ் கீழே ஒரு அலங்கி இருக்கும் 2.5 mm. அந்த அலங்கியை லூஸ் பண்ணிடணும். சில பேர் இந்த அலங்கி இருக்குது தெரியாமல் ஸ்லீவ் வெளியே எடுக்கிறேன் ட்ரை பண்ணி உடச்சிருவாங்க. இந்த அலங்கி இந்த மாதிரி லூஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கட்டிங் பிளேயர் போட்டு ஸ்லீவ் எடுத்தால் ஸ்லீவ் வெளில வந்துடும். அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே 2 8 mm போல்ட் இருக்கும். அந்த 8 mm போல்ட்டை கழட்டி எடுத்துடணும். ஹெட்டில் 14 போல்ட்டை கட்டினதுக்கப்புறம் ஸ்லீவை கழட்டிட்டு இந்த 8 mm போல்ட்டை கழட்டணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஹெட்டில் இருக்கிற மற்ற 2 ஃப்ளக்கோட அடாப்டரையும் கழட்டி விட்டுருந்தோம். சென்ட்ரல் ஃப்ளக்கு, லெஃப்ட் ஃப்ளக்கு ரெண்டுத்தையும் கழட்டி விட்டு இப்போ நம்ம ஹெட்டை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ஹெட்டு வெளில வந்துச்சு. இதில் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக கார்பன். அங்கே பார்த்தாலும் சேரு மாதிரி படிஞ்சிருக்கு. நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணோம் இன்ஜினை. ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம சிலிண்டர் வெளியே எடுத்துடலாம். அதாவது போரு. அதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டு கேஸ் கட்டு வெளியே எடுத்துகிட்டு இதான் ஹெட் கேஸ் கட்டு இது வெளியே எடுத்துடணும். அடுத்து இந்த டைமிங் செல் பேடு, இந்த பேடை வெளியே எடுத்துடலாம். எல்லாம் தேஞ்சு தான் போயிருக்கு. சிலிண்டர் வெளியே எடுத்துடலாம். சிலிண்டர் வெளியே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பிஸ்டனை கழட்டி எடுத்துடலாம். பிஸ்டனோட சக்லிப் எடுத்துகிட்டு பிஸ்டனை வெளியே எடுத்துருவோம். சக்லிப் எடுத்துட்டோம். பிஸ்டன் பின்ன எடுத்துல பதில்ல. ஓகே, பிஸ்டனை வெளியே எடுத்துட்டோம். இதில் பார்த்தோன்னா கனெக்டரோட ஷேக் தான் ஓவராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக ஷேக் ஆகுது, ப்ளே அதிகமாக இருக்குது. இதனால தான் நமக்கு வந்து ரன்னிங்கில் கடன்னு சவுண்ட் வருது. இதனால் போரோட பிஸ்டனோட அலைன்மெண்ட்டே மாறும். பிஸ்டன் அலைன்மெண்ட் மாறும்போது கம்ப்ரெஷன் லோவாகவும் பிஸ்டன் சீஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டரோட தான் பிரித்து கிராங்க் ஷாஃப்ட் மாற்றி ஆகணும். கிராங்க் ஷாஃப்ட் சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக டோட்டலாக இன்ஜின் மொத்தத்தையும் பிரிக்கணும். பிரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கீர் பாஸ் பிரிச்சதுக்கப்புறம் தான் கிராங்க் ஷாஃப்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சை ஊற்றுருவோம். மேக்னெட்லாம் எடுத்துட்டு இன்ஜினை கீழே இறக்கிடலாம். கிளச்சை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிளச்சு போல் தான் ஊற்றுட்டோம். நெக்ஸ்ட்டு கிளச்சு கேஸை வெளியே எடுத்துருவோம். ஓகே, ஓகே கிளச்சு பேரிங்க. நம்ம டைமிங் சின்ன வெளில எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ கிளச்சு நெட்லாம் கட்டிட்டு கிளச்சை வெளியே எடுத்துடலாம். கிளச் அசம்பிளி இது. கிளச் ஹவுசிங் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு கியர் ஷாஃப்ட்டை வெளியே எடுத்துருவோம். ஓகே, இந்த டைமிங் செயின் வீலு, கிராங்க் அந்த கவுண்டர் வீலு ரெண்டுத்தையும் எடுத்துருவோம். இல்லை காற்றுக்கி அதையும் எடுத்து வச்சிடலாம் பத்திரமா. அடுத்து டைமிங் செயின் பேடை கட்டிடுவோம். 5 அலங்கி போட்டு
காடெல்லாம் தேஞ்சு போயிடுது. அடுத்து மேக்னட் சைடு போயிட்டு மேக்னட் ஃபுல்லாக கழட்டி எடுத்துடலாம். அடுத்து நம்ம மேக்னட்டை கழட்டி எடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம மேக்னட்டை வெளியே எடுத்துருவோம். ஓகே, இதுதான் NS-ஓட 1 கிளச்சு. கிட்டத்தட்ட என்ஃபீல்டு இது மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த செல்ஃப் கவுண்டர் கியர்லாம் வெளியே எடுத்துருவோம். இன்னொரு கவுண்டர் கியரு. அடுத்து இந்த கிராங்க் ஷாஃப்ட் நெட்டை கட்டணும். கிராங்க் பேலன்சர் ஆரலங்கி போட்டு இந்த பேலன்சரை கட்டணும். இதில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க் கரெக்டாக வச்சு தான் மாட்டணும். கிராங்க் பேலன்சர் இது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 2 கோடு, இதில் இருக்கிற இந்த கோடும் இதில் இருக்கிற இந்த கோடும் மேட்ச் ஆகணும். இதுதான் மார்க்கு. யூனிகான் வண்டியில் புள்ளி கொடுத்துருப்பாங்க. யூனிகான் ஆர்நெட் இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட். யமகா வண்டியிலையும் புள்ளி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கோடு கொடுத்துருவாங்க பாரு. இந்த கோடும் இந்த கோடும் மேட்ச் ஆகணும். அதுதான் வந்து டாப்பு. அதில் வச்சு தான் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது மாற்றி ஃபிக்ஸ் பண்ணோன்னா உள்ள கிராங்கில் வந்து முட்டியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த நெட்டை கிளச் நெட்டை கிராங்க் நெட்டை காட்டணும். அதுக்கு தனியாக ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்குது. அந்த டூல் எடுக்கும். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நெட்டை கட்டுறதுக்கான ஸ்பெஷல் டூல் இது. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட்டிக்கலாம். பெட்ரூம் சுற்றி வச்சு சில பேர் கட்டுவாங்க. அது டூல்ஸ் இல்லைன்னும் போது நம்ம பெட்ரூம் சுற்றி தான் யூஸ் பண்ணி ஆகணும், ஒரு வழி இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரி ஒரு ஸ்டாப்பர் கியர் வச்சு இதை சுத்தாமல் ஸ்டாப் பண்ணி பிடிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அலங்கி போட்டு இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிக்கணும். இந்த ரோட்டர் போல்டு, அதாவது இந்த கிராங்க் பேலன்சர் போல்டு கூடவே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்பும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம அலங்கி போல்ட்டை கட்டிட்டோம். இப்போ நம்ம 2 வீலையும் வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேக்னட் சைடும் கழட்டி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இன்ஜினை கீழே இறக்கிடுவோம். செல்ஃப் மோட்டர்லாம் வெளியே எடுத்துகிட்டு இன்ஜினை கீழே இறக்கிடலாம். நம்ம இன்ஜின் பெட் போல்ட்டெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு இன்ஜினை கீழே டவுன் பண்ணிடலாம். இன்ஜின் பெட் போல்ட்டு 14 பெட்டு போட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இன்ஜின் பெட் போல்ட் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்ஜின் பெட் போல்ட்டை வெளியே எடுத்துகிட்டு இன்ஜினை கீழே ஆகிடலாம். இதெல்லாம் கொடுத்துட்டுல அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ஜினை கீழே இறக்கிட்டோம். அடுத்து நம்ம கியர் பாக்ஸை பிரிச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் பம்ப் அவுத்துருவோம். வாட்டர் பம்ப் இந்த 8 mm போல்டு கட்டினா வாட்டர் பம்ப் தனியாக வந்துடும். இதுதான் வாட்டர் பம்பு. R15 மேலே ஹெட்டில் வரும். NS RS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராங்க் பேலன்சரோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதை அடுத்து கியர் செலக்டரு இதெல்லாம் கட்டி எடுத்துருவோம்.
இதான் கியர் ஸ்டாரு, ஒரு கியருக்கும் ஸ்டாப் பண்ணுறது. இது அடங்கி போல்ட் வரும். ஆயில் பம்பை ஊற்றுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த சுத்து போல்ட் எல்லாத்தையும் கியர் பாக்ஸ் போல்ட் அவுத்துனா இன்ஜினை தனியாக பிரிச்சிடலாம். ஐட்டம் போல்ட் எல்லாத்தையும் கட்டிடணும். எல்லா போல்ட்டும் நம்ம கட்டி முடிச்சிட்டோம். இன்ஜின் கேஸ் லைட்டாக தட்டி வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கியர் பாக்ஸை பிரிச்சிட்டோம். இதுதான் கிராங்க் ஷாஃப்ட்டு. இதில் தான் நாய்ஸ் வந்துச்சு நமக்கு. நம்ம கியர் பாக்ஸை பிரிச்சிருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஃபோர்க்கு. இந்த ஃபோர்க் ராடை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃபோர்க்கு வெளியே எடுத்துடலாம். ஃபோர்க்கில் 0 வச்சுது மேலே வருது, லெட்டர்ஸ் கீழே வருது. மேக்ஸிமம் இதெல்லாம் மாற்றி மாட்டுற மாதிரி வராது. இந்த ஃபோர்க்கையும் பிரிச்சுடுவோம். அடுத்த கியர் ட்ரம் வெளியே எடுத்துருவோம். அடுத்து 2 கியர் ஷாஃப்ட்டையும் வெளியே எடுத்துடலாம். மொத்தம் 6 கியர் வண்டி இது. 1 2 3 4 5 6 6 கியருக்கு ஏற்ற மாதிரி 6 × 2 12 கியர் வரும் மொத்தம். அதில் அதுதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் பம்ப் இம்பலர் அவுத்துருவோம். 10 டியூப் பாக்ஸ் போட்டு அந்த இம்பலர் அவுத்துடலாம். போதும். கிராங்க் ஷாஃப்ட்டை வெளியே எடுத்துருவோம். லைட்டாக தட்டி எடுத்தாலே வந்துடும் பிரச்சனை. இப்போ நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு பதிலாக தான் புது கிராங்க் ஷாஃப்ட் மாற்ற போகிறோம். ஓகே, கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்லாம் போயிடுச்சு. பேரிங்லாம் பிடிக்குது. சுத்தம் போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங் தெரியும், வைப்ரேஷன். இதெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப டைட்டாகவே இருக்குது. இந்த பேரிங்லாம் ரொம்ப போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஜினை பிரிச்சிட்டோம். இப்போ டோட்டலாக பிரித்து முடிச்சுட்டு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாத்தையும் பேக்கிங்லாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு எல்லா இந்த பேரிங்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிராங்க் ஷாஃப்ட் புதுசாக மாற்றிட்டு என்னென்ன டேமேஜ் இருக்கோ இன்ஜினில் அது எல்லாத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு இன்ஜினை அசம்பிள் பண்ணலாம். அதை தனியாக ஒரு வீடியோ நான் போடுறோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு NS200 எப்படி நம்ம டோட்டலாக இன்ஜினை வந்து பிரிக்குதுன்னு சொல்லி வீடியோ தெளிவாக பார்த்துருப்பீங்க. இது இன்ஜினை மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.